ஒருத்தன் உங்ககிட்ட 1 மைல் தூரம் என் கூட வான்னு சொன்னா நீங்க 2 மைல் தூரம் போங்க அப்படின்னு இயேசுவானவர் சொன்னாரு. எங்க இப்போ? பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் மத்தேயு தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 5வது அதிகாரம், வசனங்கள் 41 and 42. 2 வசனம் தாங்க. இந்த பகுதியில தான் கர்த்தர் சொல்றாரு. அதாவது அந்த காலத்துல ரோம சிப்பாய்கள் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய அடிமைகளை ரொம்ப கஷ்டப்படுத்தி சுமைகளை தூக்கிட்டு ரொம்ப தூரம் வர சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல தான் சொல்றாரு, நீங்க உங்களை ஒருவன் 1 மைல் தூரம் வான்னு பலவந்தப்படுத்தினாங்க அப்படின்னா நீங்க 2 மைல் தூரம் போங்க. அதாவது கட்டாயத்தினாலும் பலவந்தத்தினாலும் மட்டும் இல்லை, உங்களுடைய அன்பால கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் கர்த்தர் கூறுகிறார். இந்த சில நேரம் ஒரு ஆஃபீஸில் ஐடி ஜாப் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அன்னைக்கு நாள் பூரா ஹெக்டிக்கான ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு முடிச்சிட்டோம். அவரோட டாஸ்க் அன்னைக்கு முடிச்சிட்டாரு. முடிச்சு அப்போதான் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்புற நேரம் ஒரு கொலீக் ப்ரோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை மட்டும் குடிச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஆமாம் நான் தான் கிடச்சேனா, நான் இப்போ தான் முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆனால் அந்த நேரம் கிறிஸ்துவானவர் சொன்னது ஞாபகம் வருது. உன்னை பலவந்தப்படுத்தி 1 மைல் வர சொன்னால் 2 மைல் போ அப்படின்னு சொல்லி. அதனால அவர் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. அந்த இடத்துல அவர் அவருடைய கேரக்டர், அதாவது கிறிஸ்துவை பிரதிபலித்த அவருடைய உண்மையான முகம் அந்த நண்பருக்கு தெரியுது. இது வேறு நேரங்களில் கூட நம்மளுடைய கேரக்டர், அந்த பையன் அவரை வேற ஏதோ ஒரு உதவி, ஒரு அவசரம் அப்படின்ற போது அவங்களுக்கு நினைவூட்டலாக இருக்கும். இது நம்ம அன்னைக்கு அப்படி கஷ்டப்பட்டு நமக்கு செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள், நம்ம எல்லாருமே இன்டர் ரிலேட்டட், எல்லாரோடையும் தொடர்புடையதான் நான் வாழ முடியும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக அன்பு செலுத்தி, ஒருவேளை கஷ்டமாக இருந்தாங்க, நம்ம அடுத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. நம்மளுடைய கிறிஸ்துவின் அன்பை நம்ம பலிக்கும் போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். தினம் தினம் சந்திப்போம், தினம் தினம் சிந்திப்போம். அல்லேலூயா.